ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டரில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷனில் இருக்காங்க, டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது. அனாலிசிஸ்ட் யாருமே எந்த சஜஷன்ஸும் அவங்க கொடுக்கல. ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் வந்து வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல். இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சது. ஹிஸ்ட்ரிலாம் அதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு வந்து மேஜராக வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,800 கோடி ரூபா வந்து ஹார்டிகல்ச்சர்லேருந்து வருது, 1,300 கோடி ரூபா ஆட்டோ ஆன்சலரியிலேருந்து வருது, பில்டிங் ப்ராடக்ட்ஸ்லேருந்து 170 கோடி ரூபா வருது, அதுக்கப்புறம் ஆட்டோ எலக்ட்ரிக்கல்ஸ்லேருந்து 170 கோடி ரூபா வருது. இதுதான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். அப்போ இவங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் ஆட்டோ ஆன்சலரி அப்படிங்கிறது மேஜர் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. இது எல்லாமே பாம்பே பர்மாக்கு வந்து ட்ரேடிங் உள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல். இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னாக்க இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் மாதம் 2024 2023 கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 242% வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே காலகட்டங்களில் ரெவென்யூ வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம Q2Q நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ வந்து 200 கோடி ரூபாய்க்கு கூடியிருக்கு 200 கோடி ரூபாய்க்கு கூடியிருக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் ஒரு 40 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. அதனால இப்போ இபிஎஸ் வந்து 31.9ங்கிற நிலையில் இருக்குது. எம்எஃப் வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 0.2%. அதே சமயத்தில் எஃப்ஐஐஎஸ் வந்து 1% ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இதுக்குள்ளே போடுவோம், நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போடுவோம். இப்போ இந்த குவார்ட்டருக்கான இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 2067 1589ங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போ அவங்களாம் அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. இப்போ இனிமேல் அடுத்தடுத்த குவார்ட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனில் முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம சார்ட்டில் என்ன மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கான இது பார்த்துட்டோம். அப்போ செகண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வர்ற வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு, இந்த ரேஞ்சுக்குள்ளே வரணும். இதை உடச்சி மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க டிடிஎம் நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க 2700, அதாவது 2375 உடைச்சாங்கன்னா 2574 2740 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ இவன் 2554 கிட்டக்க ஓடியாந்துட்டான். அப்போ 2574 உடைச்சான்னா 2740க்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அடுத்த குவார்ட்டருக்கும் இதே லெவலில் தான் நின்றுட்டு இருக்கு. இந்த 2740லேருந்து 2782 தான் அந்த ஹை வேல்யூ நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாக்குள்ளே இவன் திருப்பி வந்து சைடு வேஸ்க்குள்ளே போயிட்டு தேர்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வரும்போது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க 2742 உடைக்கும் போது இவன் 2910க்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே இந்த 2910 வந்து அதுக்கப்புறம் அதை உடைக்கிறானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரேஞ்ச் வந்து 3300 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம். அப்போ ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கரெக்ஷன் வருது. 3219லேருந்து 2708 வரைக்குமான ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இது மேக்ஸிமமாக வந்து 3596க்கான வாய்ப்புகள் இருக்குது. 3076லேருந்து 3596க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம 4 குவார்ட்டருக்கும் ஒரு ரேஞ்சு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம உள்ளதுக்கு போடுவோம். உள்ளதுக்கு போட்டுட்டு நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிக்குவோம். சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ தூரத்துக்கு எப்படி வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இவன் 2567 ஒட்டி இருக்கிறா. 2623 வந்து நமக்கு ஒரு இது இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. இப்போ இவன் வந்து இது ரெண்டுத்துக்கான மிட் பாயிண்ட்டுக்கு இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற போகிறானாங்கிறது தெரியல. பட் அப்படி இறங்கினான்னா இது ரெண்டுத்துக்கான ஒரு மிட் பாயிண்ட்டு ஒரு 100 ரூபா, இது ரெண்டுத்துக்கு 200 ரூபான்னு பார்த்தோம்னா ஒரு 100 ரூபா டிஃப்ரென்ஸ்னால் 2400 கிட்டக்க வரும். ஸோ இப்போ இவன் இந்த 2400 கிட்டக்க இப்படி வந்து கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து 2623 உடைக்கும் போது ஸ்கோப் வந்து 2800 to 2837 வரைக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது. அதை உடச்சி போகிறான் அப்படின்னு சொன்னால் 2993லேருந்து 3061 வரைக்குமான ஸ்கோப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவன் திருப்பி சைட்வேஸ் எடுத்துகிட்டு Q3 ரிசல்ட் வரும்போது இவன் 3200லேருந்து 3596க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு புரிய வருது. இவன் மாறா கீழே இறங்கினான்னா 2242க்கு கீழே உடைச்சாருன்னா 2141க்கு கீழே 2143க்கு கீழே உடைச்சாங்கன்னா 1733லேருந்து 1589க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலாக இருக்குது. அப்போ இவன் 2623 உடைச்சான்னா
2799லேருந்து 2837, அதுக்கு மேலே அதோட ரேஞ்ச் வந்து 2993லேருந்து 3063 வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது. இதுக்குள்ளேயும் Q2 ரிசல்ட் வந்துடும். Q2 ரிசல்ட் வந்துருச்சுன்னா இந்த ரேஞ்சு கிட்டக்க கூடியாந்துருவான். 3061 கடந்து போறா அப்படின்னு சொன்னா 3235லேருந்து 3265 இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ரேஞ்ச் வந்து ரொம்ப நேரோவா இருக்கு. அப்போ ஒன்று இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நல்லா இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை உடைச்சு மேலே போறா அப்படின்னு சொன்னாக்க இதையும் பீட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் இருக்கு. அதாவது ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ கம்மியான ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொன்னா அது பெரிய லெவலில் புஷ் ஆகும் இல்லாட்டி புல் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் நமக்கு இதோட பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க, நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்.